ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மகாத்மா காந்தியினுடைய நூற்றாண்டு நினைவை கொண்டாடும் விதமாக காங்கிரஸ் கட்சி தங்களுடைய அந்த காரிய கமிட்டி கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அங்கே பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த ஒரு வருஷத்துக்காக எதிர்கட்சிகளுக்கு, அதாவது காங்கிரஸுக்கு என்ன ஒர்க் இருக்குது, என்ன விஷயத்தை நம்ம முன்னெடுத்து அரசு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அமித்ஷா விஷயத்தில் இன்னும் சீரியஸாக தான் இருக்காங்க. அவர் பதவி விலகுன்ற விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. அது சார்ந்த தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து ஒரு ஆண்டுக்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஜெய் பீம் ஜெய் பாபு அப்படின்ற மாதிரி பேரில் ஒரு பெரிய பேரணி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ், ஆக்டிவ் அரசியல் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்களா காங்கிரஸ்? எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்குங்க. அதாவது இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹரியானாலையும் காஷ்மீர்லேயும் நடந்து, ஹரியானாவில் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. உட்கட்சி பிரச்சனைனாலையும் கொஞ்சம் அந்த பாஜக ஜாதி பிரச்சனைகளை கிளப்பி விட்டதுனாலையும் அவங்க தோத்தாங்க. நல்ல ஓட்டு வாங்கினாங்கன்னா காஷ்மீரில் ஏதோ கூட்டணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் நடந்ததில் ஜார்க்கண்டில் கூட்டணி கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணிட்டாங்க காங்கிரஸோட. மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த கோட்டை விட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக காத்துட்டுருக்கிறது டெல்லி எலெக்ஷன்ஸு. டெல்லி எலெக்ஷன்ஸில் ஆம் ஆத்மிக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாஜகவும் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களும் களத்தில் இருக்காங்க. இவங்களும் 2 லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட் லிஸ்ட்டு. ஸோ இவங்க கெஜ்ரிவாலை எதிர்த்து பல பட்டியல் போடுறாங்க, புகார் பட்டியல்லாம் பலது வைக்கிறாங்க. இப்போ அவங்க தேச துரோகின்ற அளவுக்கு போயிட்டாங்க கெஜ்ரிவாலை. அதனால் ஆம் ஆத்மி என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்து நகர்த்தணும் அப்படின்னு காங்கிரஸ் எடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா தோல்வி காரணமாக காங்கிரஸை எடுக்கணுன்ற ஒரு குரல் வருது, மம்தாவை கொண்டாடணுன்ற ஒரு குரல் வருது. அது சரத் பவாரும் ஆதரிக்கிறாரு, கெஜ்ரிவாலும் லல்லு பிரசாதும் ஆதரிக்கிறார், எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸை ஐசோலேட் பண்ணுற மாதிரி, இல்லை காங்கிரஸுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது காங்கிரஸுக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்குது. என்னென்னா இந்த கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் காங்கிரஸுக்கு என்னென்னா, காங்கிரஸ் தேசிய அளவில் இருக்குது. காங்கிரஸில் முக்கியமாக ராகுல் காந்தி மோடிக்கு அடுத்தபடியாக முக்கியமான நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச தலைவராக இருக்கார். ரெண்டாவது காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் அதிகமான இடங்களை மற்ற கட்சிகளோட அதிகமான இடங்கள் அது பெற்றிருக்கு. அது ஒரு முக்கியமான கட்சி. அந்த கட்சியோட தயவு நமக்கு வேணும், அந்த கட்சியோட தயவில் நம்ம வின் பண்ணணும். ஆனால் அந்த கட்சியை நம்ம அந்த கட்சி செல்வாக்கு அடையக்கூடாது, அந்த கட்சி ஆட்சிக்கு வர மாதிரியான வாய்ப்பை கொடுக்கக்கூடாது, அந்த கட்சியை நம்ம மட்டம் தட்டியே வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த தலைவர்கள் யாரோட ஓட்டை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா காங்கிரஸோட ஓட்டை தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் காங்கிரஸ் வளர்ந்தாலும் அவங்க பார்த்திப்பாங்கன்றதுனால அகிலேஷ் யாதவோ இல்லை லல்லு பிரசாதோ இல்லை மம்தா பானர்ஜியோ இல்லை சரத் பவாரோ காங்கிரஸ் வளர்றதை விரும்பலை. ஆனால் காங்கிரஸ் மட்டும் அவங்க கூட இருக்கணும், கூடயே வச்சுக்கணும், தட்டி அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இப்போது டெல்லி எலெக்ஷன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. அதில் நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் எப்படி எவ்வளோ தூரம் ஆம் ஆத்மியோட பிரிக்குதோ அதுக்கேற்றபடி அங்கே வெற்றி அமையும். இவங்களுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லை. பாஜக 15ல் 3 இடங்கள் வாங்கினாங்க, 20ல் 8 இடங்கள் வாங்கினாங்க. இப்போ அதிகம் போனால் 25 இடங்கள் வாங்குவாங்க. பட் ஆனால் இவங்க 63 62 இடங்கள் வாங்கினவங்க வெற்றி பெறுவாங்களான்றது இப்போது இந்த 2-3 வருஷத்தில் கெஜ்ரிவால் மேலே பலவிதமான விஷயங்கள் அவரோட பேரை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடுவில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் காங்கிரஸ் எப்படி ப்ளே பண்ண போகுது, அது எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது, எவ்வளோ இடங்கள் வாங்க போகுதுன்றது முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல அவங்க கிராஸ் பண்ண வேண்டிய பிரிட்ஜு டெல்லி எலெக்ஷன்ஸு. அதில் எப்படி ஷைன் பண்ண போகிறாங்கன்றது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு என்ன அவங்க செயல் திட்டங்கள் வச்சுருக்காங்க, எப்படி பிரச்சார பாணி அமைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. மற்றபடி அவங்க காரிய கமிட்டியில் போட்டதெல்லாம் நிச்சயமாக இந்த அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சொன்னதெல்லாம் வன்மம் தான். அவர் மனசில் இருந்த வன்மத்தை தான் வெளிப்படுத்தினார். ஏன்னா அம்பேத்கருக்கும் பாஜகவுக்கும் தத்துவார்த்த ரீதியில் நேர் எதிரெதிர். ஆனால் காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள விஷயம் அவங்க கட்சி வேறுபாடு, ஈகோ கிளாஷ், அது வேறு விஷயம். அதனால் இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கலை வரலாற்றில். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அம்பேத்கரே சொன்னார்ன்றாங்க. அம்பேத்கர் எந்த இடத்துலையும் அது மாதிரி சொல்லவே இல்லை. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா June 15, 1949 இதை பற்றின விவாதம் அசம்பிளியில் வந்தபோது அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் சொன்ன விஷயம் என்னென்னா 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கணும், இடையில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கு இருந்தாலும் இருக்கும், அப்போ வாக்காளர் பட்டியலை தயாராக வச்சுக்கணும். அதுதான் அவர் சொன்னதே தவிர ஒன் நேஷன் ஒரே தேசம் முழுக்க 5 வருஷத்துக்கு ஒரு தான் எலெக்ஷன் நடத்தணும் நீங்கள் சொல்லவே இல்லை. பாஜக அதை உண்மையை மாற்றி சொல்கிறாங்கன்னு தான் உண்மை. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அம்பேத்கர் பற்றி அவர் சொன்னது தத்துவார்த்த ரீதியில் பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அம்பேத்கரை பிடிக்காதவங்களுக்கு, அம்பேத்கர் படத்தெல்லாம் எரிச்சவங்க தான் அவங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த காங்கிரஸ் அம்பேத்கர் விஷயத்தை கையில் எடுக்கிறது முக்கியமான விஷயம். ஜெய் பீம் ஜெய் அரசியல் சாசனம்ன்ற மாதிரி ஏதோ போகிறாங்க.
எல்லா கிராமங்கள் அளவில் பாத யாத்திரை போகிறதா முடிவு பண்ணியிருக்காரதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக அடுத்த வருஷம் வந்து அவங்க பண்ணுறது வந்து 26 வருஷம் முழுக்க பண்ணுறது வந்து நிச்சயமாக அம்பேத்கர் வந்து நாடு முழுக்க கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் 25 ஃபுல்லாக அம்பேத்கரை நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியையும் வந்து உங்களுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வேறு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஜிஎஸ்டி வரி போடுற பிரச்சனைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுக்கூடாதுன்ட்டாங்க. கேட்டால் ரகசியம் போயிட்டுன்றாங்க. அதெல்லாம் வந்து சும்மா அது ரகசியம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அது வந்து இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். அது வந்து பதிவான ஓட்டுகளுக்கும் எண்ணப்படுற ஓட்டுகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து இப்போ ஹரியானா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஹரியானா எலெக்ஷன் நடந்ததுனால தான் ஒருத்தன் கேஸ் போட்டான். பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னாங்க. இப்போ அது கொடுக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லி தான் போட்டிருக்காங்க. அப்போது தேர்தலை வெளிப்படைத்தன்மையோடு நடத்துறது நீங்கள் ரெடியாக இல்லை. அப்போ ஜனநாயகம் எப்படி பிரதிபலிக்கும்? உண்மையான ஜனநாயகம் எப்படி பிரதிபலிக்கும்? எலெக்ஷன் முறையிலேயே தேர்தல் நடத்திய முறையிலேயே ஊழல் நடந்தால் உண்மையான ஜனநாயகம் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போது உண்மையான ஜனநாயகம் தேர்தல் கமிஷன் நியாயமாகவும் நடுநிலையாகவும் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளணும். அது இல்லாத போது நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான தீர்மானமாக இவங்க போட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துருக்கு. பிரைம் மினிஸ்டர் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போகிறாரு தவிர மணிப்பூரில் அமைதி ஏற்படுத்தணும் உங்களுக்கு எண்ணம் இல்லவே இல்லை. மணிப்பூரில் கலவரம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. கேட்டால் அது வந்து தேச விரோதம், அது வந்து வெளிநாட்டு சக்திகள் பண்ணுறாங்க, உள்நாட்டு சக்திகள். இங்கே அதானிக்கு பிரச்சனைனாலும் வெளிநாட்டு சக்திகள் தான், இந்தியாவுக்கு பிரச்சனைனாலும் வெளிநாட்டு சக்திகள் தான், மோடிக்கு பிரச்சனைனாலும் வெளிநாட்டு சக்திகள் தான், அமித்ஷாவுக்கு பிரச்சனைனாலும் வெளிநாட்டு சக்திகள் தான், யாருக்கு பிரச்சனைனாலும் வெளிநாட்டு சக்திகள் தான் சார். உள்நாட்டில் அவங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது, எல்லாம் பிரமாதமாக இருக்குது. உள்நாட்டில் எல்லாருமே அவங்கள எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அவங்க சொல்ல இந்துத்துவ ஐடியாலேயே ஆதரிக்கிறாங்க. அவங்க எடுக்கிற மசூதிக்கு கோவில் இருக்குன்னு சொன்னால் அதையும் ஆதரிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க. எல்லாமே எது நடந்தாலுமே வெளிநாடு. அதானி மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது வெளிநாட்டு சதி, இந்திய பொருளாதாரத்தை அழிக்க சதி. ஏன்னா இந்தியாவில் அதானி மட்டும்தானே தொழில் நடத்துகிறாரு, யாருமே தொழில் நடத்துறதில்ல. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இப்படி போயிட்டுருக்கு. இதையும் வந்து ஒரு மத ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு ஆதரிக்கிற ஒரு கூட்டமும் இங்கே போயிட்டு தான் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த சூழலில் காங்கிரஸுடைய பொறுப்பு, மற்ற கட்சிகளுடைய பொறுப்பு அதிகமாகுது. ஆனால் மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் ஏதோ கிள்ளுக்கிறையாக பார்க்குறாங்க. அவங்க இப்போ காங்கிரஸ் வந்து சிலிர்த்தெருந்து புத்துணர்வு பெற்று வர வேண்டிய அவசியம் இருக்குங்க. அது வந்து இந்த தீர்மானங்களில் எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படியே திசை திருப்புறாங்க. யார்? பாஜக. இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 50% மேலே ரிசர்வேஷன் உயர்த்தி தகுதியானவங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுக்கணுன்றது பாயிண்ட்டு. உடனே இவங்க மோடி என்ன பண்ணுறாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கோட்டாவை பிரித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் மத ரீதியாக பேசினா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் இன்றைக்கி போய்ட்டு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காரு. அவன் கிறிஸ்டின்களுக்கு கொடுத்துருவாரு, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாரு. அங்கே சம்பலில் மசூதியை தோண்டி பார்க்குறீங்க, அடுத்து அங்கே மசூதியை தோன்றீங்க. கேட்டால் வந்து கீழே கோவில் இருக்குன்றீங்க. 91 சட்டம் என்ன சொல்லிது? 47 போது என்ன இருந்ததோ அதுதான் வந்து கண்டினியூ பண்ணணும், அதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சட்டத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குது பாருங்கள். ஸோ புல்டோசரை வச்சு அடிச்சிங்க. உத்தரப்பிரதேஷ்லையும் ஹரியானாலையும் புல்டோசரில் எவ்வளோ வீட்டை காலி பண்ணீங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் காலி பண்ணீங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டை காலி பண்ணீங்க? எவ்வளோ பேரை வீடு இல்லாத நிலைக்கு கொண்டு போனீங்க? எந்த சட்டம் உங்களுக்கு இது பண்ணிட்டு? சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஆனால் இப்போ வேறு வழிகளை பண்ணி தான் இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் உண்மையை சொல்லி, சாதிவாரி கணக்கெடுப்புனா அது யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், உங்களுக்கு அது எந்த விதத்தில் நன்மை, பாஜக எப்படி அதை திசை திருப்புது, இதெல்லாம் மக்கள்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் அது சரியாக கம்யூனிகேட் பண்ணாத இருக்காங்க. காங்கிரஸ் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சரியாக கம்யூனிகேட் பண்ணல. அதனால தான் பாஜக அதை வந்து இன்டெலிஜென்ட்டாக திசை திருப்பி விடுறாங்க. பிரிச்சு உங்களை வந்து கோட்டாவை முஸ்லீம் கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஐயா நீங்கள் இத்தனை % இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கணும், அது கொடுக்காது இருக்காங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணணும் கீழே போயிட்டு. அதுதான் உண்மை. இங்கே ஜாதி முக்கியம் இல்லைங்க. அவன் சமூக பொருளை கல்வி அடிப்படையில் பின்னாடி இருக்கான், அதான் முக்கியம். இது இடஒதுக்கின்றது சாதி அடிப்படையில் இல்லை. அவன் இன்சிடென்ட்லேயே அந்த ஜாதியில் இருக்கான். அவன் எப்படி வகைப்படுத்த முடியும்? அப்படி தான் வகைப்படுத்த முடியும். அவன் அது பின்னாடி இருக்கான். அவன் என்ன பண்ணுறது? வேறு அவனை முன்னாடி கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு வகையில் அவனை ரெகுலேட் பண்ணி கொண்டு வரணும் உள்ள. அப்போ கணக்கெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் உள்ளே வருது. ஸோ அவன் ஜாதி ரீதியாக கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. அவன் சமூக கல்வியில் பின்னாடி இருக்கான்னு அவன் கொடுக்குறான். அவன் இன்சிடென்ட்லேயே அந்த ஜாதியில் இருக்கான், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம பாயிண்ட் என்ன வந்து அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அது வந்து இந்த 50%க்கு மேலே அதிகமாக்குறதெல்லாம் வந்து 2/3 மெஜாரிட்டி வந்தால் தான் முடியும். அதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியல. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க ஆட்சிக்கு வந்தாலே நடத்த முடியும். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு அது இருக்கிறவரையும் நடத்தாது. அது ஆக்சுவலாக
நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பட் சென்சஸ் நடத்துறதா அறிவிப்பு விட்டுருக்காங்க. சென்சஸ் நோக்கி நகர போகிறோம், 2026 சென்சஸ் நோக்கி நகர போகிறோம் அப்படிங்கிறது. சென்சஸ் போது இது எடுத்தா உண்டு, ஆனால் எடுக்கிற மாதிரி அவங்க ஐடியா இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ மற்ற எடுக்கிற இடத்துலலாம் அவங்க எழுத்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா கோட்டாவை எடுத்து பிரித்து அவங்க கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு, அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர இவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஐடியா அதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் காத்தால தூங்கி எழுந்ததுன்னு ராத்திரி தூங்குற வரையும் இருக்கிற எல்லா பொருளுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர் வடையில் வந்து வெறும் வடைக்கு தனியாக ஜிஎஸ்டி, தயிரை போட்டால் ஒரு ஜிஎஸ்டி, காராபுந்தியை போட்டால் ஒரு ஜிஎஸ்டி, பாப்கார்னில் காரம் போட்டால் ஒரு ஜிஎஸ்டி, பாப்கார்னில் உப்பு போட்டால் ஒரு ஜிஎஸ்டி. இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வந்து நிர்மலா சீதாராமனோட இது வந்து மீம்ஸாக பறக்குது உலகம் முழுக்க. இவ்வளவு வந்து மக்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குற கவர்மெண்ட் வேற யாரும் இருக்க முடியாது சார். அதாவது ஒரு வரி போடுறதுலேயும் ஒரு ரீசனபிளாக இருக்கணும். அது வந்து மக்கள் வந்து வரி போடுறதுன்றது வந்து தேனி வந்து பூலேருந்து தேன் எடுக்கிற மாதிரியா எடுக்கணும். அது பூக்கும் வலிக்கக்கூடாது, தேனும் வரணும். அந்த மாதிரி தான் வரி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா சொன்ன விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி வரி போட்டிங்கன்னா பாப்கார்ன் வந்து எல்லோரும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற பாப்கார்னில் வெறும் பாப்கார்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி, வெள்ளம் காரம் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி, பேக் பண்ண பாப்கார்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா எப்படி பில்லை போடுவான் ஒருத்தன்? எல்லாம் சொல்கிறேன். இவர் சொன்னார், நம்ம கோயம்புத்தூர் அன்னபூர்ணா சொன்னார், அது க்ரீம் தடவின பண்ணுக்கும் ஒரு மாதிரி ஜிஎஸ்டி, க்ரீம் தடவாத பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, க்ரீமும் பண்ணும் ரெண்டு சேர்ந்து இருந்தால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னா எப்படி சார் மிஷினே தடுமாறுதுன்னாரு. இப்போ போகிற பக்கம் பார்த்தா மிஷின் மட்டும் இல்லை, மக்களே தலை சுற்றி கீழே வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வரியை போட்டுருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். உண்மையான இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கெல்லாம் ப்ரீமியம் செலுத்துறோம், அதுக்கெல்லாம் வரியை ரத்து பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் வரியை போடுறாங்க. நிதின் கட்கரி ரைஸ் பண்ணாரு, அதான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வரியை ரத்து பண்ண மாட்டேன்றாங்க, ஜிஎஸ்டியை போடுறாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரத்து பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை வந்து ஏகப்பட்டது நம்ம கனவுல நினைக்காத பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க. பாப்கார்னுக்கெலாம் இந்த மாதிரிலாம் போடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்ப்பாங்களா சார்? வடைக்கெல்லாம் இந்த மாதிரி போடுவாங்க எதிர்பார்ப்பாங்களா? ஃபுட் ஐட்டத்துக்கு ஒரு பொதுவாக ஒன்று போடுவாங்க. இது மாதிரிலாம் போட்டு உயிரெடுக்கும் போது எவ்வளோ மோசமான ஒரு ரூலிங் போயின்னு இருக்கு பாருங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் காங்கிரஸுக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, கிராமங்கள், நகரங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுன்றாங்க இந்த பிரச்சார இயக்கத்தில். இந்த கவர்மெண்ட் எடுத்து நடக்கிற பிரச்சார இயக்கத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அம்பேத்கரை இழிவுபடுத்தின விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மணிப்பூர் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி எலெக்ஷன்ஸில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் வின் பண்ண போகிறது, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அடுத்த இது அமையும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து கொஞ்சம் அந்த கூட்டணி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த வக்ஃப் போர்டு பில்லோ இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோ எல்லாத்தையும் ஜேபிசிக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்க பாலை தள்ளி விட்டுட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்றைக்கு சாதகமான சூழல் நல்லதோ அன்றைக்கி அதை மறுபடியும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சாதகமான சூழல் வராத அளவுக்கு காங்கிரஸ் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ காங்கிரஸ் எந்த விதத்தில் தன்னை வந்து கட்டமைக்க போகிறதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக வரப்போகிற ஆண்டு வந்து அதுக்கு முக்கியமான ஆண்டு. 25ஆம் ஆண்டு அது பண்ணுறது தான். 29ஆம் வருஷத்தில் அது ஆட்சியை பிடிக்குமா, எப்படி நடத்துக்கும், எப்படி அதோட செல்வாக்கு உயரும்ன்றது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், காங்கிரஸோட இந்த அப்டேட் கவனிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து காங்கிரஸுக்கு 2 விதமான சிக்கல் இருக்குது. ஒன்று வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியால் ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்திய கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கருத்து இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக வந்து காங்கிரஸ் எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்குது. எப்படி இதை ஃபேஸ் பண்ணணும் பார்க்குறீங்க? இப்போ அடுத்த வந்து ஓராண்டு பிளானில் எப்படி இந்த பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் பார்க்குறீங்க? இல்லை, இது காங்கிரஸ் வந்து எலக்டோரலாக தேர்தல் ரீதியாக ஒரு வெற்றியை காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்க வந்து காங்கிரஸ் செல்வாக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் காங்கிரஸும் தேவைன்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் வந்து அவங்களுடைய தயவு தேவையாக இருக்குது சில இடங்களில். அவங்களும் இருந்தால் பெட்டர்னு காங்கிரஸுக்கும் சில இடங்கள் இருக்குது. ஆக்சுவலாக உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி கூட இருக்கணும், பீகாரில் இவர் லல்லு பிரசாத் ஆர்ஜேடி கூட இருக்கணும், மத்திய பிரதேஷ்லேயோ இது மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு வந்து சரத்பவார் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ காங்கிரஸ் வந்து தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணுற வரையும் கொஞ்சம் மற்ற கட்சிகள் தயவும் தேவையாக இருக்குது. ஸோ காங்கிரஸும் கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஹரியானாவில் நீங்கள் ஆம் ஆத்மிக்கு 10 சீட் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிருப்பீங்கல்ல. இப்போ அதனால தானே இன்றைக்கி டெல்லியில் நீ வேண்டாம் நான் தனியாக நிற்கிறேன். அப்போ காங்கிரஸும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். காங்கிரஸும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வளரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸ் என்ன பண்ணணும், சரி அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் கூட நம்ம அதுக்குள்ளேயே நம்ம கேம் பிளே பண்ண வேண்டியிருக்கு. பாஜக என்ற பொது எதிரியை வீழ்த்துற வரையும் அது நம்ம இது கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க நம்மளை என்ன தான் சொன்னாமே நம்ம அக்காமடேட் பண்ணிட்டு போகலாம், முடியாத இடத்துல நம்ம விட்டுடலாம். அதுக்கு நம்ம வந்து நம்மளை குற்றம் சாட்டுறபடி வச்சுக்க வேண்டாம். இப்போது டெல்லியில் முடியாது, இப்போ நீங்கள் தனியாக தான் போட்டி போகிற லெவலில் போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களுடைய எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அவங்க 50 சீட் வாங்கினாங்கன்னா நீங்கள் ஒரு 30 சீட்டாவது வாங்கி அடுத்த பெரிய ஆளுன்னு காமிக்கணும். அப்போ நீங்கள் டெல்லி எலெக்ஷன்ஸில்
முழு மூச்சாக ஒர்க் பண்ணணும். அங்கே நீங்கள் 0 இல்லை 5 வாங்கினீங்க 2 வாங்கினீங்க வச்சுக்கோங்க, மறுபடியும் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓட்டை பிரித்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துட்டீங்கன்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி போடுவாங்க. இப்போ ஆம் ஆத்மி என்ன சொல்கிறான், உன்னை இந்தியா கூட்டணிலேருந்தே விலக்கலன்றான் காங்கிரஸை, நீ எங்களை வந்து தேச துரோகின்னு சொல்லிட்டேன்றான். அப்போ நாளைக்கு என்ன சொல்லுவான், இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக தான் களத்தில் இறங்கியிருக்கீங்க ஓட்டை பிரிக்கிறதுக்குன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் 2 எதிரி, ஒன்று பாஜகவும் வீழ்த்தணும், நீங்கள் ஆம் ஆத்மியையும் நீங்கள் தோக்கடிக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ களத்தில் உழைக்க வேண்டியிருக்கு, அப்போ நீங்கள் எப்படி உழைக்கிறீங்க, எப்படி ஓட்டு வாங்குறீங்க. ஸோ டெல்லி எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு உங்களுடைய செல்வாக்கை டெஸ்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து நீங்கள் கூட்டணி அமைச்சிருந்தீங்கன்னா, இப்போ கூட்டணி அமைச்சிருந்தா கூட வெற்றி பெறுவீங்களான்னா அசம்பிளி தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷனாக ஆம் ஆத்மி தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி வின் பண்ணுறாங்க. இப்போ நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். பார்லிமெண்ட்டில் கூட்டணி அமைச்சாங்க, ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. பட் அசம்பிளி அதை நிச்சயமாக அசம்பிளியில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அமைக்கல. ஆனால் கிரவுண்ட் அப்படி இல்லை, அமைக்கல. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி காங்கிரஸ் தன்னை வந்து கட்டமைக்க போகிறது டெல்லி எலெக்ஷனில் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து அரவணைத்து கொண்டு போவது உங்களுக்கு நல்லது. இல்லை நீங்கள் ஏன்னா பொது எதிரி அப்போ தான் நீங்கள் வீழ்த்த முடியும். இல்லை அவங்க விலகி தான் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக போகிறதுக்கோ இல்லை உங்களோட ஒத்த கட்சிகள் திமுக மாதிரி உங்களோட ஓரளவுக்கு என்றைக்குமே இருக்கிற ஒரு கட்சிகளோட உடன்பட்டு நீங்கள் உங்களுடைய தனி நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலுமே நீங்கள் அதில் ஃபைட் பண்ணால் நீங்கள் அதில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா சார், இப்போ இந்திய கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா வந்து அது பிஜேபியுடைய ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னா வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு தேசிய கட்சி தான் இருக்கணும், அது வந்து பாஜக மட்டும் தான் இருக்கணும், காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸை பாஜகவும் மோடி விரும்புகிறதாகவும் அதன் பொருட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து இது கூட இன்னொரு ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ மோடியினுடைய இடி ரைடு போன்ற நெருக்கடியிலிருந்து எதிர்கட்சிகளுக்கு சிரமம் அடுத்த ஒரு 4.5 வருஷத்தையும் ஃப்ரீ ஃபுல்லாக ரன் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார், அதுக்கான யதார்த்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ் தான் வந்து காங்கிரஸோட ஓட்டுக்களை தாங்க அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் மீண்டும் செல்வாக்கு பெற்றால் அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தானாகவே அடங்கிடுங்க. அது வந்து அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க வந்து சைட்லைன் ஆகிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் எப்படி தன்னை கட்டமைக்கிறதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. பிஜேபியை பொறுத்த மட்டும் அதுக்கு நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இருந்தால் வெற்றி பெற ஈஸியாக அவங்க நினைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸே வலிமையாக இருக்கிற இடங்களும் நிறையா இருக்குது. இப்போ கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் பிஜேபியில் ஒன்றுமே கிடையாது, அது செல்வாக்கு இருக்கலாம், பட் வெற்றி பெற அளவுக்கு இல்லையே. ஸோ ஆந்திராவில் எங்கே பிஜேபி இருக்குது, நாளைக்கு பவன் கல்யாணம் சேர்த்துட்டு நாயுடு எதிர்ப்பாங்க, ஒருவேளை அது இருக்கலாம். ஒரு சாலை வந்துட்டாங்க, பிஜேபியோட தோளில் கையை போட்டுன்னு அவனை கவுத்து விட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் அடுத்த எலெக்ஷன் மேலே வருவானா சொல்ல முடியாது. ஸோ இன்னும் சில நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் காங்கிரஸ் இன்னும் செல்வாக்காக தான் இருக்குது. ஹரியானாவில் காங்கிரஸ் செல்வாக்காக தான் இருக்குது, ஹிமாச்சலில் காங்கிரஸ் செல்வாக்காக தான் இருக்குது, மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தவிர வேறு எந்த கட்சியும் பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பாஜகவோட ரொம்ப கீழே இருந்தால் கூட ஓரளவுக்கு செல்வாக்கூட இருக்குது. இல்லை காங்கிரஸ் நினச்சா அது வந்து கண்டிப்பாக தனியாகவே கூட ஃபைட் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஆனால் தனியாக ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தங்களை வந்து ஓரளவுக்கு இந்த கூட்டணிகளோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். பாஜக அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு வந்து பிஜேபியை பார்த்து ஒரு பயம் இருக்குது. அதனால கூட இந்த காங்கிரஸை வந்து கட் பண்ணி விட்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க செய்வாங்க. ஏன்னா இடி போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பாதிக்குது, இல்லை இங்கே வந்து ஹரியானாவில் இது திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் பாதிக்குது, இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பாதிக்கும், பல இடங்களில் ரீஜனல் பார்ட்டிஸ் தான் பாதிக்குது. கர்நாடகாவில் பாதிக்குது, காங்கிரஸ் பாதிக்குது, நிறையா பாதிக்குது, ரீஜனல் பார்ட்டியும் பாதிக்குது, காங்கிரஸும் பாதிக்குது. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்க அந்த ஏஜென்சியை வச்சு அவங்களுக்கு ஏற்றபடி தான் பிஜேபி எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணுவாங்கிறது நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் என்கிற கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற ஒரு கட்சி, நேஷனல் பார்ட்டி, அதை வந்து அதோட வந்து நீங்கள் ஒத்துழைச்சி மாநில கட்சிகள் போனால் காங்கிரஸ் மாநில கட்சிகளோட ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ட்ரஸ்ட் பண்ணி போனாங்கன்னா பிஜேபியை வந்து ஈஸியாக வந்து பல இடங்களில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓகே, அதை புரிஞ்சிக்க முடியும் சார். ஆனால் வந்து இப்போ ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸுக்கு எதிரான வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, ஏன் இப்போ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத கேள்வி. அது காங்கிரஸ் மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம். அந்த வெறுப்பு எதனால் இப்போ உருவாகுது, இவ்வளோ நாளாக போயிட்டு திடீர்னு அது எப்படின்னா காங்கிரஸ் வந்து எந்த விதத்துலையும் செல்வாக்கு பெறக்கூடாது, அது அப்பப்போ மட்டம் தட்டி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. காங்கிரஸ் தலைமை பொறுப்புக்கே வரக்கூடாது இந்தியா கூட்டணியிலேருந்து முதலில் நினச்சாங்க. மம்தாவை கொண்டு பார்த்தாங்க, முடியல. கடைசியில் இப்போ மறுபடியும் அந்த தோல்வி, மகாராஷ்டிரா தோல்விக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டுறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கான்றதை விட அந்த கட்சிகளுக்கே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு இது இருக்குது, அதிருப்தி இருக்குது. இவன் செல்வாக்கே பெறக்கூடாது, இவன் வேணும் பட் செல்வாக்கு பெறக்கூடாது, கூட வச்சுன்னு அவன் தலையில் தட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் காங்கிரஸ் எப்படி சார் எவ்வளோ நாளாக இருக்க முடியும்? அதனால் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளோட தயவும் தேவை தான். ஆனால் காங்கிரஸோட தயவு அதோட கூட்டணி கட்சிகளுக்கு தேவையாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒருத்தர் புரிஞ்சு நடக்க வேண்டியது. ஒன்றா இருந்தால் தான் மோடி போட்ட சக்தியில் நீங்கள் வீழ்த்த முடியும். ஆக்சுவலாக வந்து அதில் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா வீழ்த்த முடியாது. நீங்கள் தனித்தனியாக ஃபைட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து
இந்த சிங்கம் எருதுகள் கதையாக மாறிடும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை புரிஞ்சுட்டு 2 பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் காங்கிரஸும் புரிஞ்சுக்கணும். இந்த அடுத்த வருஷம் 1 வருஷத்தை வந்து டெல்லி எலெக்ஷன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா டெல்லி எலெக்ஷனில் ஒரு வின் பண்ணுறீங்களோ ஒரு சைஸபிள் எண்ணிக்கையை நீங்கள் காமிக்கணும். இல்லாட்டி வந்து திருப்பி இந்த கட்சிகள்லாம் மறுபடியும் உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. இதுலேருந்து நீங்கள் எழுந்து வருது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் நம்பிக்கை பெற ஒரு கட்சியாக காங்கிரஸ் வருது அப்படின்னா அதோடைய செயல்பாடுகளை 25 வலிமையாகவும் அழுத்தமாகவும் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நல்லது சார். ஓகே, அதை நோக்கி எப்படி நகருது காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி சார். தேங்க்யூ.